ஓகே. இதுக்கான ஏர்னிங்ஸ் வந்து தான் இன்னைக்கு ஃபர்ஸ்ட்டு நம்ம பார்க்க போறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா, ஏர்லி ஸ்டேஜ்ல இருக்கு. நெறைய பேர் ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நம்ம இதுக்கு பிறகு இதில வேடிக்கை பார்த்தோம் அப்படின்னா, கண்டிப்பா ஃப்யூச்சர்ல வந்து இத மிஸ் பண்ணிட்டோம்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிச்சுடுவோம். டோட்டலி வந்து பார்த்தீங்கன்னா, 2 மில்லியன் வந்து ஃபண்ட் ரைஸ் பண்ணியிருக்காங்க இதுக்கு. பேக்ரவுண்ட் சப்போர்ட்டும் நல்லாவே இருக்கு. வாங்க இதில எப்படி ஒர்க் பண்றது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்க்கலாம். இதுக்கான லிங்க் வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, உங்களுடைய வேலெட்டை கிளிக் பண்ண போகிறோம். வெப்சைட்டில் ரெஜிஸ்டர் பண்ண போகிறோம். அதுக்கு பிறகு ஒர்க் பண்ண போகிறோம். சரியா? 3 மெத்தடு. நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, வேலெட் வந்து கிரியேட் பண்ணணும். அவங்களுடைய ஓன் வேலெட் கிரியேட் பண்ண போகிறோம். இந்த வேலெட் லிங்க் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பேன். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்க அப்படின்னா, இது போல் வந்து பேஜ் ஓப்பன் ஆகும். சரியா? அதாவது குரோமில் போகும். மேலே ஒரு கிளிக் பண்ணிவிட்டு இந்த லிங்க் என்ன பண்ணலாம், நம்ம காப்பி பண்ணிக்கலாம். சரியா? காப்பி பண்ணிவிட்டு ஸ்ட்ரெயிட்டாக மைசஸ் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணுங்கள். மைசஸ் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே போயிட்டு நம்ம இப்போ காப்பி பண்ண லிங்கை பேஸ்ட் பண்ணிவிட்டு சர்ச் பண்ணுங்கள். இது போல் வரும். வந்த உடனே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கிளிக் பண்ணிவிடுங்க. கிளிக் பண்ண உடனே ஓகே கேட்கும். ஓகே கொடுத்துருங்க. அதுக்கு பிறகு இந்த இடத்த கொஞ்ச நேரம் லோடிங் ஆகும். லோடிங் ஆன பிறகு அதுக்கு பிறகு உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகும். அதுக்கு பிறகு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, மேலே ப்ரஷ் மாதிரி ஒரு சிம்பிள் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு வேலெட் வந்து இங்கே கனெக்ட் ஆகிட்ருக்குங்க. பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். இந்த வேலெட் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் அதுக்கு முன்னாடி டெஸ்க்டாப் சைட்டை ஆன் பண்ணிக்கோங்க. சைடில் இந்த சைடில் 3 டாட் லைன் கிளிக் பண்ணிங்கன்னா டெஸ்க்டாப் சைட்டை வந்து ஆன் பண்ணிக்கணும். அதுக்கு பிறகு உங்களுக்கு இங்கே கிரியேட் வேலெட் ஆப்ஷன் இருக்கும். மேலே இருக்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அடுத்து உங்களுக்கு இது போல் பேஜ் ஓப்பன் ஆகும். இங்கே சைடில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டிக் மார்க் இருக்கும். பண்ணணும் நம்ம இந்த இடத்த ஒரு டிக் மார்க் பண்ணிக்கோங்க. டிக் மார்க் பண்ணிவிட்டு சப்மிட் அப்படின்றத கொடுங்க. கொடுத்த உடனே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 12 வார்த்தைகள் வந்து கொடுப்பாங்க. இந்த வார்த்தைகளை நீங்கள் காப்பி பண்ணி பத்திரமா சேவ் பண்ணி வச்சுக்கணும். ரொம்பவே இம்பார்ட்டன்ட். இது ஒரு வேலெட்டு. சரியா? மெட்டாமாஸ்க் டெஸ்ட் வாலெட் மாதிரி இதுவும் ஒரு வேலெட்டு தான். இந்த வேலெட்டினுடைய ப்ரோஸ் கீ வந்து சேவ் பண்ணி வைப்பலையே, அது போல் பத்திரமா சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. சேவ் பண்ண பிறகு அதுக்கு பிறகு வந்து பார்த்திங்க அப்படின்னா, இப்போ 5வது வார்த்தை, 10வது வார்த்தை, 6வது வார்த்தை, 4வது வார்த்தை. சரியா? நீங்கள் இங்கே காப்பி பண்ணிங்க இல்லையா, 1 2 3 போட்டு தான் கொடுத்துருக்கோம். அந்த வார்த்தைகளை இங்கே சப்மிட் பண்ணணும். சப்மிட் பண்ணுறப்போ உங்களுக்கு இங்கே ரெட் கலரில் இப்படி காட்டுச்சு அப்படின்னா என்ன காரணம் அப்படின்னா, அதில் எப்படி ஸ்மால் லெட்டர் இருக்கோ ஸ்மால் லெட்டர் அதே மாதிரி கொடுக்கணும். லாஸ்ட்டில் இந்த வார்த்தைக்கு எண்டில் வந்து பேஸ் விடக்கூடாது. ஸ்பேஸ்லாம் இருக்கக்கூடாது. கரெக்டாக வந்து பேக் கொடுத்து கரெக்டாக ஃபினிஷ் பண்ணிங்க அப்படின்னா தான் உங்களுக்கு இந்த வார்த்தைகளை வந்து கரெக்டாக உட்காரும். சரியா? அதுக்கு பிறகு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, எங்கள் கிரியேட் வேலெட் கொடுக்கறதுக்கு முன்னாடி எங்களுடைய பாஸ்வேர்ட் கேட்கும். பாஸ்வேர்ட் கொடுத்துட்டு ரெஃபர் கோடு கேட்கும். ரெஃபர் கோடு நான் வந்து வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த டெலிகிராம்லேயும் கொடுத்துருக்கேன். ரெஃபர் கோடு போட்டு நீங்கள் கிரியேட் வேலெட் கொடுங்க. கொடுத்த உடனே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வேலை முடிஞ்சு போச்சு. நமக்கு வேலெட் வந்து கிரியேட் ஆகிடும். ரெஃபர் கோடு கொடுத்துருப்பேன். சரியா? வேலெட் கிரியேட் ஆன உடனே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வெயிட்டிங் கிரியேட் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஷோ ஆகும். நீங்கள் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணணும். சரியா? வெயிட் பண்ண உடனே நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து வேலெட் கிரியேட் ஆகிடும். உங்களுக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இன்வைட் கோடு வந்து வேல்யூபிளாக இல்லை அப்படின்னா ரிமூவ் பண்ணிக்கோங்க. நோ ப்ராப்ளம். சரியா? உங்களுக்கு இது போல் வந்து வேலெட் கிரியேட் பண்ண உடனே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து ஸ்டார்ட் டெஸ்ட் இருக்கும். நீங்கள் இப்போ எதுவும் பண்ண வேண்டாம். ஓகே. நான் வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷனில் நெக்ஸ்ட்டு வந்து ரிஜிஸ்டர் லிங்க், அதாவது வந்து நான் கிளைம் லிங்க் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பேன். அந்த ரிஜிஸ்டர் லிங்க்கு கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே அதே மாதிரி வந்து காப்பி பண்ணிக்கோங்க. ஓகே. காப்பி பண்ணிவிட்டு மறுபடியும் மைசஸ் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணுங்கள். ஒரு நியூ டேப் ஓப்பன் பண்ணி, சரி என்ன பண்ணுறீங்க, இப்போ நம்ம காப்பி பண்ணதை பேஸ்ட் பண்ணி சர்ச் கொடுத்தீங்கன்னா இது போல் பேஜ் ஓப்பன் ஆகும். சரியா? அடுத்து என்ன பண்ணணும், டெஸ்க்டாப் சைட்டை ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணிவிட்டு உடனே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இது போல் வந்துடும். வந்துட்டு உடனே உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். சரியா? இங்கே சைடில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆப்ஷன் வந்து ஷோ ஆகும். இங்கே அப்செட் ஆல் அப்படின்றத கொடுத்துருங்க. சரியா? கொடுத்துட்ட பிறகு இங்கே சைடில் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் டெஸ்ட்நெட் ஆப்ஷன் இருக்கும். இந்த ஸ்டார்ட் டெஸ்ட்நெட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். ஓகே. கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்க அப்படின்னா மறுபடியும் இது போல் பேஜ் ஓப்பன் ஆகும். இதை ஒரு கிளிக் பண்ணிவிடுங்க. ஓகே. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்த பாருங்கள், ஸ்டார்ட் அப்படின்னு இருக்கும். சரி, கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கடைசியாக கனெக்ட் வேலெட் ஆப்ஷன் வந்து ஷோ ஆகும். இந்த கனெக்ட் வேலெட் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இது போல் வரும். சரியா? சூஸ் த வே கான்டென்ட் அப்படின்னு வரும். நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம ஃபஸ்ட்டு வந்து வேலெட்டை க்ரியேட் பண்ணணும். இப்போ எக்ஸ்டென்ஷன் ஆட் பண்ணணும். ரெண்டுத்துக்கு வித்தியாசம் இருக்குது. சரியா? ஃபஸ்ட்டு இருக்கிற ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இருக்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வெயிட் பண்ணுங்கள். நம்ம ஆல்ரெடி வேலெட் வந்து க்ரியேட் பண்ணிட்டோம் இல்லையா, இந்த வேலெட் வந்து ஆல்ரெடி நம்ம க்ரியேட் பண்ணிட்டோம் எக்ஸ்டென்ஷனை. இப்போ என்ன பண்ணணும், அப்படியே டைரெக்டாக கனெக்ட் கொடுக்க போகிறோம். சரி, கனெக்ட் அப்படின்றது கொடுங்க.
கொடுத்துட்டு உடனே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு செகண்ட் ஆப்ஷன் வந்து இன்ஸ்டால்னு கேட்கும். அதுக்கு பிறகு ஃபஸ்ட்டு வந்து வேலெட்டை கனெக்ட் பண்ணணும். இப்போ இன்ஸ்டால் அப்படின்றது கொடுங்க. இன்ஸ்டால் கொடுத்த உடனே நெக்ஸ்ட் உங்களுக்கு இது போல் பேஜ் வரும். இப்போ பாருங்கள், ஆட் குரோம் ஆப்ஷன் கொடுங்க. நான் முன்னாடி சொன்ன மாதிரி அது வேலெட்டு, இது எக்ஸ்டென்ஷன். இந்த இடத்த ஆட் கொடுத்துருங்க. கொடுத்த உடனே ஓகே கொடுங்க. ஓகே கொடுத்த உடனே இங்கே டெஸ்க்டாப் சைட் ஓப்பன் பண்ணுங்கள். உங்களுக்கு இது போல் ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இங்கே என்ன பண்ணணும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நம்முடைய வேலெட்டை வந்து கனெக்ட் பண்ணணும். சரியா? முக்கியமான விஷயம், இந்த இடத்த நீங்கள் வேலெட்டு கனெக்ட் பண்ணிட்ட பிறகு இங்கே இருக்கிறத ஆன் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து மைனிங் ஷார்ட் ஆகும். இந்த மேலே இருக்கிறத ஆன் பண்ணணும். சரி, அந்த இடத்த ஒரு ஆன் பண்ணி விட்டுருங்க. ஆன் பண்ணிட்ட உடனே உங்களுக்கு வந்து பாருங்கள், இங்கே ஒன்று ஆட் ஆகிருக்கு பாருங்கள். சரி, அதாவது பார்த்தீங்கன்னா ப்ரோட்டோக்கால் ப்ரௌசர் அப்படின்னு சொல்லிட்டு புதுசாக ஒரு ஆப்ஷன் ஆன் ஆகிருக்கும். அதை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இது போல் வரும். வந்த உடனே பார்த்தீங்கன்னா இங்கே வேலெட்டை வந்து கனெக்ட் ஆகும். இந்த இடத்த வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆன் பண்ணுங்கள். ஆன் பண்ண உடனே உங்களுக்கான இன்கம் இங்கே வந்து ஆட் ஆக ஆரம்பிக்கும். சரியா? இந்த இடத்த ஆட் ஆகும். இப்போது இங்கே டெஸ்ட் அட் டேஷ்போர்ட்னு இருக்கலையே, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே நமக்கு இங்கே ரன் ஆகும். நான் லைவாக காட்டுறேன் இருங்க. இப்போதைக்கு ஸ்க்ரீன்ஷாட்டு தான். இந்த இடத்த நமக்கான இன்கம் வந்து ரன் ஆகும். இந்த இடத்த நமக்கான பேலன்ஸ்லாம் ஆட் ஆகும். எனக்கு ஆட் ஆகிருக்கு, அதெல்லாம் ஷோ பண்ணுறேன். சரியா? ஓகே, இதில் பாருங்கள், நமக்கு வந்து இங்கே ஆட் ஆக ஆரம்பிக்குதா? இது போல் வந்து ஆட் ஆகும். சரியா? ஓகே, இது என்னுடைய வந்து அக்கௌண்ட்டு தாங்க. எனக்கு பாயிண்ட்ஸ் ஆட் ஆகிருக்கிறது உங்களுக்கு ஷோ பண்ணுறேங்க பாருங்கள். நான் நல்லா கேட்டுக்கோங்க. நான் வந்து இதில் ஆட் பண்ணிவிட்டு ஒரு நாள் ஆச்சு, ஆட் ஆகவே இல்லை. என்னடா ஆட் ஆகவே இல்லைன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணியிருந்தேன். அதுக்கு பிறகு தான் ஆட் ஆகிடுச்சு. அதனால் நீங்கள் இதில் ஒர்க் பண்ண சொல்லும் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இது போல் வந்து போகும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக பாயிண்ட்ஸ் ஆட் ஆகலை அப்படின்னு நினச்சிக்கலாம் வேணாம். கண்டிப்பாக பாயிண்ட்ஸ் ஆட் ஆகும். கண்டிப்பாக ஒரு 24 ஹவர்ஸ் கழிச்சு தான் ஆட் ஆகும். நம்ம எந்தளவுக்கு நெட்டு யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத இங்கே காட்டும். சரியா? இது வந்து டெஃபின் ப்ராஜெக்ட் அப்படின்னா நெட் பேஸ் பண்ணி தான். அவ்வளோ டேட்டாலாம் எடுத்துக்காதுங்க. சரியா? நம்ம யூஸ் பண்ணுறப்ப பேக்ரவுண்டில் இது ரன் ஆகும், அவ்வளோதான். ஓகேவா? இது போல் வந்து பாயிண்ட்ஸ், நம்முடைய பாயிண்ட்ஸ் வந்து ஆட் ஆகும். இங்கே வந்து நம்முடைய டோட்டல் வந்து காட்டும் எக்ஸ்டென்ஷனில். வெயிட் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், என்னோடய டோட்டல் வந்து இங்கே காட்டுது. உங்களுக்கு உடனே காட்டாது. 1 days வெயிட் பண்ணி பாருங்கள். அதுக்கு பிறகு தான் உங்களுக்கான இன்கம் வந்து காட்டும். சரியா? நான் பாருங்கள், இது போல் வந்து இங்கே மேலே ஆன் பண்ணி விட்டுருங்க. சரி, இங்கே ஆன் பண்ணி விடுங்க. ஆன் பண்ணி விட்டிங்கன்னா இங்கே ரன் ஆக ஆரம்பிச்சிடும். இல்லைனா ரன் ஆகாது. இங்கே பாருங்கள். சரி, இங்கே ரன் ஆகுதா? அதான் நீங்கள் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. சரியா? இதை வந்து பண்ணிவிடுங்க. ஓகே, அவ்வளோதான் இதில் ஒர்க்குங்க. சரியா? இதில் வந்து இதை ரன் பண்ண விட்டு உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக டெய்லி இன்கம் வந்து ஆட் ஆகும். ஜஸ்ட்டு பேக்ரவுண்டில் அது ரன் ஆனால் போதுங்க. ஓப்பன் பண்ணி வச்சுருக்கணும்லாம் இல்லை. ஓகேவா? நான் ரெஃபர்லாம் எதுவுமே பண்ணலை. நான் ரெஃபரல் வேணால் காட்டுறேன் பாருங்களேன். ஏன்னா நான் இன்னும் இப்போ தான் வீடியோவே போடுறேன். இங்கே ரெஃபரல் ப்ரோக்ராம் இருக்கும். இதை நான் கிளிக் பண்ணுறேன். சைடில் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இது போல் பேஜ் ஓப்பன் ஆகும். சரி, உங்களுடைய ரெஃபரல் லிங்க்கை நீங்கள் காப்பி பண்ணி உங்கள் ஃப்ரெண்டுக்கு வந்து ஷேர் பண்ணலாம். சரியா? ஓகே, ரெஃபரல் லிங்க் இங்கே காப்பி பண்ணிக்கலாம். 1 செகண்ட் வெயிட் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், ரெஃபர் என் ஃப்ரெண்டு ஆப்ஷன் இருக்கும். இது கிளிக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்டுக்கு வந்து அந்த லிங்க் எடுத்து ஷேர் பண்ணிவிடுங்க. ரெஃபர் கோடு தான் குறிப்பாக வரும். ஓகேவா? அவ்வளோதான். இது யாருமே மிஸ் பண்ணாதீங்க. ஏர்லி ஸ்டேஜில் இருக்குது. 2 million ஃபண்ட் ரைஸ் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். நம்ம அடுத்த அன்றைக்கி என்னன்றதை பார்த்துடலாம்.